ஒரு 35,000 ரூபா எஸ்ஐபி 7 வருஷம் நம்ம கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு 7வது வருஷத்துலேயே தாராளமாக நம்ம 50 லட்சம் ரூபா சேர்த்துற முடியும். அந்த 50 லட்சம் ரூபாயை ஒரு 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் வச்சிங்க. 10வது வருஷத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 76 லட்சம் ரூபா இருக்கும். 15வது வருஷத்தில் 1,50 கோடி ரூபா இருக்கும். 20வது வருஷத்தில் 3 கோடி ரூபா இருக்கும். 35,000 ரூபா நம்மளால் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 23,000 ரூபா எஸ்ஐபியை நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 வருஷம் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா 10வது வருஷத்தில் நீங்கள் 50 லட்சம் ரூபா சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எஸ்ஐபியை கட்டிட்டு வெயிட் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு 50 லட்சம் ரூபா இல்லைன்னா 1 கோடி ரூபா ரிட்டையர்மெண்ட் கார்பஸு தாராளமாக நம்மளால் சேர்க்க முடியும். இப்போ 30 வயசில் இருக்கிறவங்க கூட அடுத்த 10 வருஷத்துக்கு 19,000 ரூபா கட்டிட்டு இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னா அவங்களோட 50வது வயசில் 2 கோடி ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். 2 கோடி ரூபாலேருந்து நீங்கள் எஸ்டபிள்யூபி மூலமாக எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே 6% நம்ம எடுக்கலாம். இப்போ இதே ரிட்டையர்மெண்ட்டுக்கு லம்சமில் நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா லம்சம் ஒருத்தர் போடுறாருன்னு வச்சுக்குவோம். அதாவது வருடத்திற்கு 1 லட்சம் ரூபா. அவருக்கு தீபாவளி போனஸ் ஒரு 50,000 ரூபா வருது, அதை கட்டிடுறாரு. அதுக்கப்புறமா வேற ஏதாவது ஒரு பணம், ஒரு வீட்டு வாடகையோ ஏதோ ஒன்று வருது, அதை ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை அந்த 1 வருஷத்துக்குள்ளேயோ அவர் கட்டிடுறாருன்னு வச்சா நேயர்களுக்கு வணக்கம். ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டாபிக். இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு பல பேர் பலவிதமான சொல்யூஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் நேயர்கள் எங்கள்கிட்ட பேசும்போது சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 25 வருஷம் கட்டுங்க, 30 வருஷம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஷார்ட் டேர்மில் ரிட்டையர்மெண்ட் பிளான் பற்றி நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய நேயர்கள் கமெண்ட்ஸில் எங்களுக்கு போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸை படிச்சுட்டு தான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றது நாங்கள் பிளான் பண்ணோம். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு, 10 வருஷத்தில் எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், 15 வருஷத்தில் எப்படி ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த 10 வருஷம் 15 வருஷம் முக்கியமாக யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிட் 40s 50ஸ்ல இருக்கிறவங்க அடுத்த 10 வருஷத்தில் 15 வருஷத்தில் ரிட்டையர் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் 30 வயசில் இருந்தாலும் கூட அடுத்த 10-15 வருஷத்தில் உங்களுக்கான ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நீங்கள் சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னு நீங்கள் கம்ஃபர்டபுளான ரிட்டையர்மெண்ட், அதாவது ஃபயர் நம்பர், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக நீங்கள் இருக்கலாம். ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ரிட்டையர் இயர்லி அப்படிங்கிறது தான் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபயர் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் சொல்யூஷன் மூலமாக ரிட்டையர்மெண்ட்டு எப்படி நம்ம அணுகலாம் அப்படிங்கிறது தான். ஒரு 35,000 ரூபா எஸ்ஐபி 7 வருஷம் நம்ம கட்டிட்டு வந்தோம் அப்படின்னு 7வது வருஷத்துலேயே தாராளமாக நம்ம 50 லட்சம் ரூபா சேர்த்துற முடியும். அந்த 50 லட்சம் ரூபாயை ஒரு 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் வச்சிங்க. 10வது வருஷத்தில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 76 லட்சம் ரூபா இருக்கும். 15வது வருஷத்தில் 1,50 கோடி ரூபா இருக்கும். 20வது வருஷத்தில் 3 கோடி ரூபா இருக்கும். நீங்கள் எஸ்ஐபி போட வேண்டிய பீரியடு வெறும் 7 வருஷம் தான். அடுத்த 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் வெயிட்டிங் பீரியட்லேயே உங்களுக்கு இவ்வளோ பெரிய கார்பஸ் சேர்ந்துடுது. 35,000 ரூபா நம்மளால் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் 23,000 ரூபா எஸ்ஐபியை நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 வருஷம் கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா 10வது வருஷத்தில் நீங்கள் 50 லட்சம் ரூபா சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எஸ்ஐபியை கட்டிட்டு வெயிட் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களால் ஒரு 50 லட்சம் ரூபா இல்லைன்னா 1 கோடி ரூபா ரிட்டையர்மெண்ட் கார்பஸு தாராளமாக நம்மளால் சேர்க்க முடியும். 25, 23 இதெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு 19,000 ரூபாய் எஸ்ஐபியை 10 வருஷம் ரெகுலராக நம்ம கட்டிட்டு வந்தோன்னே 10வது வருஷம் 50 லட்சம் ரூபா இருக்கும். இந்த 10வது வருஷம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை, இன்னொரு 10 வருஷம் ஆகும் அப்படின்னு அந்த 50 லட்சம் ரூபாயை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த 10வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது 2 கோடி ரூபாயாக உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ 30 வயசில் இருக்கிறவங்க கூட அடுத்த 10 வருஷத்துக்கு 19,000 ரூபா கட்டிட்டு இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னா அவங்களோட 50வது வயசில் 2 கோடி ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். 2 கோடி ரூபாலேருந்து நீங்கள் எஸ்டபிள்யூபி மூலமாக எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே 6% நம்ம எடுக்கலாம். ஸோ வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா நம்ம பென்ஷனாக எடுக்கலாம். இல்லை மாதத்துக்கு பென்ஷனாக எடுக்கிறோம் அப்படின்னா மந்த்லி 1 லேக் பென்ஷன் லைஃப் லாங் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம்.
நம்ம 3 சொல்யூஷன் பார்த்துருக்கோம். ஒருவேளை நான் பிகினர், இப்போ தான் நான் எஸ்ஐபி உள்ளுக்குள்ளேயே வரேன், எனக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா, வெறும் 5000 ரூபாய் எஸ்ஐபியை 15 வருஷம் கட்டி 10 வருஷம் வெயிட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைக்கும். மறுபடியும் நான் சொல்கிறேன், 5000 ரூபாய் எஸ்ஐபி 15 வருஷம் கட்டிட்டு 10 வருஷம் வெயிட் பண்ணினீங்கன்னா 1 கோடி ரூபா கிடைக்கும். அதே 5000 ரூபாயை 10 வருஷம் கட்டி 15 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைக்கும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணினாலே போதும், நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தாராளமாக சேர்த்துடலாம். இந்த ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது நீண்டகால ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது ஏற்ற இறக்கங்களை தாண்டி நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்டே இன்வெஸ்டட். நீங்கள் அதில் இருந்தாலே போதும், தாராளமாக இந்த கோல்ஸ் என்ன இருக்கோ அந்த கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்காமல், மார்க்கெட் இப்போ இருக்கிற டவுன் ட்ரெண்டில் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்காமல், நம்ம ஒரு 4-5 வருஷம் கழித்து நம்ம யோசிக்கிறோம், இல்லைன்னா 1 வருஷம் கழித்து நம்ம இந்த விஷயங்களை யோசித்தோம்னா கூட, இப்போ ஆரம்பிக்கிறவருக்கும் 1 வருஷம் கழித்து ஆரம்பிக்கிறவருக்கும் வித்தியாசமே கிட்டத்தட்ட 15லேருந்து 20 லட்சம் ரூபா அவருக்கு லாஸ் ஆகும். அதுக்கு காரணம் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த காம்பவுண்டிங்கோட பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கே ஒரு எஸ்ஐபியை நீங்கள் ஆரம்பிங்க. அது 5000 சேர்த்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணாலும் சரி, 23,000 சேர்த்து பிளான் பண்ணாலும் சரி, 19,000 சேர்த்து பிளான் பண்ணாலும் சரி, இல்லை 35,000 சேர்த்து பிளான் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி நம்ம சொன்ன காலகட்டங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபண்டை பற்றி நம்ம இப்போ எதுவுமே பேசலை. நம்ம பேசுகிறது ரிட்டையர்மெண்ட்டுக்கான சொல்யூஷன் மட்டும்தான். ரிட்டையர்மெண்ட் லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால இன்றைக்கே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டை தொடங்குங்க. இப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களால் எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, ஏதாவது லம்சமாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த லம்சம் அப்படிங்கிறது பேசிக்கலாக என்ன அப்படின்னா, ஒரு மொத்த தொகையை வருஷத்துக்கு ஒரு தடவை மொத்தமாக பே பண்ணுறது. ஒரு தடவையோ 2 தடவையோ உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ப நீங்கள் அதை பிரித்து கட்டிக்கலாம். இப்போ இதே ரிட்டையர்மெண்ட்டுக்கு லம்சமில் நீங்கள் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் ரூபா லம்சம் ஒருத்தர் போடுறாருன்னு வச்சுக்குவோம். அதாவது வருடத்திற்கு 1 லட்சம் ரூபா. அவருக்கு தீபாவளி போனஸ் ஒரு 50,000 ரூபா வருது, அதை கட்டிடுறாரு. அதுக்கப்புறமா வேற ஏதாவது ஒரு பணம், ஒரு வீட்டு வாடகையோ ஏதோ ஒன்று வருது, அதை ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை அந்த 1 வருஷத்துக்குள்ளேயோ அவர் கட்டிடுறாருன்னு வச்சா, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா அவரால் கட்ட முடிஞ்சது அப்படின்னு 20 வருஷத்துக்கு அவர் கட்டிக்கிட்டு வரணும். அவர் மொத்தம் கட்டியிருக்கக்கூடிய தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபா கட்டியிருப்பாரு. 20 வருடங்கள் முடிந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு 1.25 கோடி ரூபா பென்ஷன் அமௌண்ட் இருக்கும். இது 1 லட்சம் ரூபா என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, என்னால் 50,000 ரூபா தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க 50,000 ரூபாயை நீங்கள் 20 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே 60 லட்சம் ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி கார்பஸ் கிடைக்கும். 60 லட்சம் ரூபாலேருந்து நீங்கள் பென்ஷனை SWP மூலமாக எடுத்துக்கலாம். 1 லட்சம் ரூபா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணினீங்கன்னா மாதத்துக்கு 50,000 ரூபா பென்ஷன் லைஃப் லாங் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இன்ஃப்ளேஷன் தகுந்த மாதிரி அந்த பென்ஷனை கூட்டிக்கிட்டும் போகலாம். 20 வருஷம் நம்ம பென்ஷன் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபேமிலிக்கு திரும்பவும் 1 கோடி ரூபா விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. பென்ஷனுக்கு நீங்கள் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பணம் இருந்தால் போதும். உங்கள் பெண்ணோ சன்னோ இவங்களை நம்பி உங்கள் பென்ஷன் கிடையாது, உங்களை நம்பி தான் உங்கள் பென்ஷன். நீங்கள் ஆரம்பிக்க போகிறது எஸ்ஐபிலையா லம்சம்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பணமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் பாட்காஸ்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.